ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது லக்ஷ்மி அம்மாஸ் கைமணம். நான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிசிபெல்லாபாத்துங்க. ஆமாங்க, நம்ம சென்னை ஸ்டைலில் சாம்பார் சாதம். சூப்பரான சுவையான சாம்பார் சாதம். ஓகே, இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் நான் என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் வேணால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு 1 கிளாஸ் அரிசினா 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் நம்மளுடைய செய்ய போகிற சாம்பார் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 12 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிதமான சூட்டில் நம்ம வறுத்து பொடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ காய் இப்போ என்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய், பீன்ஸ், பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். காய் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம். முருங்கைக்காய், பட்டாணி அது மாதிரிலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. ஸோ பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுறதுக்கு சாம்பார் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வரமிளகாய், தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. ஸோ இது நம்ம இப்போ தாளிக்கிறப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஃபஸ்ட்டு அரிசி பருப்பாக நம்ம எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஜென்ரலாகவே 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இது மட்டும் 3 மடங்கு ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ இது கூட நான் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். உப்பு நம்ம ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அது கூட நான் சாம்பார் பவுடரும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. நம்ம காய்க்கு ஒரு 2 ஸ்பூன், மொத்தமே ஒரு 5 ஸ்பூன் வர மாதிரி தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுடுறேன். நம்மளுடைய இது ப்ரெஷர் போட்டுடலாம். அது கூட இப்போ காயும் வேக வச்சுக்கலாம். காய்க்கு நம்ம எல்லா காயுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம உப்பு, இதுக்கும் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஆக்சுவலி சாம்பார் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம இது மாதிரி மெஷர்மெண்ட் நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறதுனால நம்ம இது மாதிரி உடனே ரெடிமேடாக பண்ணிக்கிறோம். அப்படி இல்லாதவங்க நம்ம கடையில் சாம்பார் பவுடர் விற்கிறாங்க ரெடிமேடாகவே. ஸோ பேச்சுலர்ஸ் இவங்களுக்கெலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு கூட இதே பதத்தில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது கூட எல்லாமே போட்டு இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை ப்ரெஷர் போட்டு விசில் போட்டுடலாம். நான் காய் வேகிறதுக்கு ஒரு விசில் தான் கொடுக்க போகிறேன். இது தாராளமாக போதும். ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது. நம்ம காய் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கணும். இல்லை 1 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க. ஏன்னா நம்ம பருப்புக்கு ஆல்ரெடி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ எதுவுமே தண்ணி நம்ம வேஸ்ட்டாக அதிகமாக ஊற்ற வேண்டாம். பாருங்கள், கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நான் சாதமும் நம்ம திறந்து பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ தட் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ங்க நான் எல்லாமே நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் போட்டுட்டு புளி, நம்ம கரைச்ச புளியும் நம்ம அது மேலே ஊற்றிட்டு இது சும்மா ஜஸ்ட் நம்ம திருப்பி விட்டிங்கன்னா காய் உங்களுக்கு எல்லாமே ஒரு இதுவாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய், ஆக்சுவலி நார்மலாகவே நம்மளுடைய நம்ம சாம்பார் பவுடர் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பட் அதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல்லி அது மாதிரி வந்துடும். நான் அப்படியே பச்சையாக ராவாக ஆட் பண்ணுறேன். இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆட் பண்ணியிருக்கு இப்போ புளியும் தேங்காயும் ராவாக இருக்கிறதுனால, ஸோ நான் ஒரு 2 மினிட்ஸ் கேஸ்கட் இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே நம்ம இது போட போகிறேன். நான் தம் போட போகிறேன். ஸ்லோவாக வச்சு விடுங்க. ஃப்ளேம் கொஞ்சம் சிம்மாக இருந்தாலே போதும். நல்லா பாருங்கள், அது மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த தேங்காய் அந்த பச்சை ராவே தெரியாது. ஸோ இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். நான் கீ கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா கடைசியாக ஃபைனல் டச்சில் மேலே நான் ஃப்ளேவருக்கு கீ போட போகிறேன். அதனால் இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போடுறேன். அது கூட வரமிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எடுத்து நம்ம சாம்பார் சாதத்து மேலே இதை
போட்டுடலாம். அவ்வளோதான், சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான நம்ம பிசிபெல்லாபாத் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.